வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 1ல எப்படிலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நம்மளுடைய ஆன்சர்ஸ்ல இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. டெஸ்ட் 2 இன்னைக்கு எழுத போறீங்க. ஸோ ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃபீட்பேக்ல என்ன சொன்னோமோ அந்த ஃபீட்பேக்கோடைய சஜஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா 1 to 1 ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது மாறி மாறி தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்ல வேற ஒவ்வொருத்தருடைய ஆஸ்பிரண்ட்டும் ஒரே மாதிரியான கொஸ்டினா இருந்தா கூட வேற வேற மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் அதை ஆன்சர் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டெஸ்ட் நம்பர் 1க்கான இந்த டாப்பர்ஸோடைய பேப்பரை நம்மளுடைய ஆப்ல போட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்க இது பண்ணிக்காங்க. இந்த வீடியோ ஒரு கூகுள் மீட்டா போடலாம்னு நினைச்சோம். பட் நெட்வொர்க் இஷ்யூங்கிறதுனால இது ஒரு ரெக்கார்டட் வீடியோவா இருக்கு. ஸோ இதை பார்த்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ உங்க பேப்பர்ல ஆல்ரெடி நம்ம ஃபீட்பேக் சொன்னதையும் உங்க பேப்பர்ல இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. பிளஸ் இதுல என்ன மாதிரியான வேற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. உதாரணத்துக்கு, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வருகை பற்றி சிறு குறிப்பு எழுதுக அப்படின்னு இந்த கேள்வி வரும்பொழுது, இந்த கேள்வியோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆன்சர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த கொஸ்டின்ல அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வருகையை பத்தி கேட்கும் போது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த ஃபேக்ட் பாக்ஸ் ஹெட்டிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்ச பின்னாடி அதுக்கான காரணம் என்ன காரணத்தினால இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே சப் ஹெட்டிங் மாடல்லையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததா 2வது ஏரியா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆளுநர்களை ஆர்டர் பண்ணி இந்தியாவில் நடந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட பத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்ப ஆளுநர்கள் வச்சு ஒரு ஆளுநர் அதுல ஃபேக்ட், ஆளுநர் ஃபேக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்களால என்ன விதமான தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தாக்கம் கொடுத்து என்னென்ன இந்தியாவுக்கு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கு அடுத்ததை இன்னொன்னு ஒரு அடிஷனலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசன்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆகிற டைம் வரைக்கும் என்ன விதமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்சரை இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வருகையை பற்றி கேட்கும் பொழுது சிறு குறிப்பு எழுதுக அப்படிங்கறதுனால இவங்க போலிஸ்டிக்காவே ஒரு 100% போர்ச்சுகீசியர்கள் பத்தியான பேசிக்ஸ் கவர் பண்ணி இந்த ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு பேப்பர்ல வேற ஒருத்தங்க கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதுல அந்த ஆன்சர் பார்க்கும்போது இவங்க ப்ளூல எழுதியிருக்காங்க. வேற ஷீட்ல ஆல்ரெடி பிரிண்டட் அதிகமா இருந்ததுனால அந்த ஷீட்ல எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்ல இதுல நம்ம ஷீட்லயே எழுத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இதுல பார்த்தோம்னா பிளாக்ல மட்டும்தான் நீங்க எக்ஸாம் எழுதணும். ஸோ அதை நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த ஆன்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ முதல்ல இந்த கர்நாடிக் வாரோடைய காசஸ், கோர்ஸ், இம்பாக்ட்னு கேட்கும்போது கர்நாடிக் வாரை பத்தி பேசிக்கா சொல்லிட்டு, அடுத்தது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், இதோடைய காசஸ், அதில் நடந்த இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் அதையும் சேர்த்து, ஏன்னா காசஸ், கோர்ஸ், கான்சிக்வன்சஸ்ங்கிறத டைரக்டா போட்டாலும் சரி, ஒரு சில டைம்ல இந்த மாதிரி அதோடைய அலைடான விஷயங்கள் போட்டுட்டு கூட அடுத்தது செகண்ட் கர்நாடிக் வார் அதே போல கொடுத்து சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அடுத்தது தேர்ட் கர்நாடிக் வார் அந்த கண்டென்ட். ஸோ இந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இவங்களுடைய பேப்பர்ல இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு டைமும் ரொம்ப ப்ரெஷர் ஆகாம எழுதலாம். காரணம் நம்ம ஒரு ஃபார்மேட் ஒரு கர்நாடிக் வார்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே கர்நாடிக் வார் அதே போல செகண்ட் தேர்ட் கர்நாடிக் வார்க்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரலாம். அது முடிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆன்சரோட ஸ்ட்ரக்சர்லயே இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி ஸ்பெசிபிக்கா தனியாவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேற ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ப்ரொவைட் அன் அக்கௌண்ட் ஆஃப் த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இன் இந்தியா அண்ட் கேரிட் அவுட் ஓவர்சீஸ். சரிங்களா? இப்ப கொஸ்டினோடைய டிமாண்ட் என்னவாயிருச்சு அப்படின்னா, பேசிக்கா கொடுத்துட்டு இந்தியாவுல என்ன ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி அதோட சப்ஹெட்டிங் கண்டென்ட் கொடுத்துட்டு அடுத்ததா ஓவர்சீஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொடுக்கணும். அதுதான் டிமாண்ட். ஸோ கொஸ்டின் இவங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான். சரிங்களா? அந்த இன்ட்ரோ அப்படிங்கிற ஏரியா மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்தியாவுல நடந்தது அப்படிங்கறத டைரக்டாவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்க டைரக்டாவே டைம் பேஸ் பண்ணி உங்களோட அப்ரோச்சை பேஸ் பண்ணி மாத்திக்கலாம். ஸோ கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எழுதிட்டாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தியா எழுதிருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இம்ப்ரூவ்மெண்ட்ல சொல்லிட்டோம். அடுத்ததா ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இன் அப்ராட். ஸோ அப்ராடுங்கும் போதும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காலாம் எழுதல. நல்லா ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி அந்த காதர் பார்ட்டியா இருக்கட்டும், கோமகட்டும் இன்சிடென்டா இருக்கட்டும், இன்னும் எழுதலாம். நீங்க இப்போ எழுதுனீங்க அப்படின்னா அது இன்னும் பிகாஜி, காமா இந்த மாதிரி போட்டு கூட எழுதுவாங்க. பட் அவங்க ஒரு டைம்ல ஷார்ட்டர் டைம்குள்ள அந்த டைம்ல முடிக்கணுங்கும் போது நல்லா பெட்டராகவே இந்த ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம். இதுல கொஸ்டின் கேட்கும்போது
2 தான் டிமாண்ட். 1 வங்கப் பிரிவினை நம்மளுடைய ஆன்சர்ல. அத பத்தி கன்டென்ட் எல்லாம் சப்ஹெட்டிங் போட்டு போட்டு. அடுத்ததா சுதேசி இயக்கம் அதோடைய கன்டென்ட் போட்டு சப்ஹெட்டிங். இதுதான் ஜெனரலா நம்ம வந்து இந்த கொஸ்டினோட டிமாண்டா இருக்கும். இவங்களும் அதே போல தான் எழுதியிருக்காங்க. சில டைம்ல பார்த்தீங்கன்னா, இதையே சப்ஹெட்டிங் நம்பர் குடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? சோ இந்த டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதாவது இது அறிமுகம் இதெல்லாம் பாயிண்ட் மாரியே குடுத்துட்டு வந்துட்டு, டக்குனு இத வந்து ஒரு சப்ஹெட்டிங்கா மாத்திட்டாங்க. சோ அந்த மாரி நீங்க வந்து பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய சப்ஹெட்டிங்கோட நம்பர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதேபோல ஒரு மேப் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஃபுல் மேப் வரையும்போது சில அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாரி வராது. சோ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஏரியா சரியா வரல அப்படிங்கும்போது, அவங்க இந்த ஏரியாவுல இருக்கிறத மட்டும் கவர் பண்ணிட்டாங்க. அதே போல மேப்ப ஃபுல் பேஜ போட்டு வேஸ்ட் பண்ணாம, அந்த ஹால்ஃப் பேஜ் அந்த ஸ்ட்ரக்சர்ல ஹால்ஃப் பேஜ் மேப்பும், ஹால்ஃப் பேஜ் கன்டென்ட்டும் குடுத்ததுனால, சோ இது வந்து ஒரு வேல்யூ ஆடடா தான் பார்க்கணும். சோ அதே போல இந்த உள்ள இருக்கிற கன்டென்ட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள நீங்க என்ன குடுத்துருக்கீங்களோ, அதுலருந்து நம்ம கன்டென்ட் எடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமான கன்டென்ட்ட வச்சுக்கிட்டு, அதுலருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ப்ராப்பரான ஆன்சர் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வரலாம். சோ நீங்க டெஸ்ட் 2 எழுதும்போது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடரேஷன்ல வச்சுக்காங்க. ஸோ இது வந்து குரூப் 1 பேப்பர். சரிங்களா? இது வேல்யூவேஷன்க்கு எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாடல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம குரூப் 1 இதுல பார்ப்போம். இது இங்க வேணாம். ஸோ இதுதான். இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கிறது உங்களுக்கு மாறலாம் தப்பில்ல. அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்மளுடைய எழுதுற ஸ்ட்ரக்சர் வந்து நீட் அண்ட் கிளீனா எழுதுனாவே, ஓரளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தா கூட, அது வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருந்தா போதுமானது தான். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் 2 எழுதுங்க. உங்களுக்கு 1 டூ 1 அந்த வேல்யூவேஷன் பண்ண பேப்பர் எல்லாமே அனுப்பியிருப்போம். அந்த டைம்க்குள்ள அனுப்பாத ஒரு சில பேப்பர் மட்டும் நம்ம டிலே பண்ணி அனுப்புவோம். மத்தபடி அந்த டைம்க்குள்ள குடுத்தவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அனுப்பி ஃபீட்பேக்கும் கூட அதிலேயே மார்க் பண்ணி குடுத்துருப்போம். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஒன் டூ ஒன் ஃபீட்பேக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி மாறும். ஸோ நீங்க என்ன எரர் பண்றீங்களோ, அத வந்து சரி பண்ற மாரி அந்த ஃபீட்பேக் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்ஸர வந்து எழுதி டைம்க்குள்ள ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் தான் எழுத சொல்றோம். ஸோ அந்த ஒரு மெயின்ஸ் கொஸ்டின கரெக்ட்டா எழுதிட்டீங்க அப்டின்னாவே, பிலிம்ஸ் முடியறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் நீங்க முக்கியமான ஏரியா எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவீங்க ஒரு பார்ட்ட. ஆல்மோஸ்ட் 3 யூனிட்ட முடிச்சிருவீங்க. 4 யூனிட் மட்டும் தான் நீங்க போஸ்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து நீங்க படிக்க போறீங்க. அதனால இதுல ஸ்ட்ரக்சர், கன்டென்ட், குவாலிட்டி, அந்த பிரசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. பிரிலிம்ஸுக்கான கான்சன்ட்ரேஷனும் குடுங்க. தேவையான அளவுக்கு. ஏன்னா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக இத வந்து 1 ஹவர் மட்டும் தான் நம்ம குடுக்குற மாரி இந்த செட்டப்பே குடுத்துருக்கோம். ஸோ, அதனால ப்ராப்பரா மட்டும் யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ அந்த வேக்கன்சி அப்படிங்கிறதும் இன்கிரீஸ் ஆகும் இனிமேலு. அது வந்து அட்டெண்டம்ல போட்டு ஆட் பண்ணிருவாங்க. நீங்க அதெல்லாம் வொரி பண்ணவே தேவையில்ல. ப்ராப்பரா உங்களுடைய வொர்க்க மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு வேக்கன்ட் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது பண்ணல அப்டின்னாலுமே உங்களுக்கு வந்து இருக்கிற வேக்கன்ட்லயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி வைங்க. டாப் 100க்குள்ள வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எய்மா வைங்க. வேக்கன்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல இன்னும் அதிகமா வரும். சரிங்களா? அது வரும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுவரைக்கும் உங்களுடைய கன்சிஸ்டன்ட்டான குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, அதேபோல கன்டென்ட்ட இம்ப்ரூவ் பண்றது, உங்களுடைய ஆன்சர் ரிசோர்ஸ வந்து ப்ராப்பரா வந்து அலோகேட் பண்றது இது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக்க பேஸ் பண்ணி நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.